என் பேர் ஸ்டான்லி. ஓகே, என்ன ரொம்ப எக்ஸைட்டடா உள்ள போயிட்டு இருக்கேன். என்ன நான் வந்து 120 டெசிபல்ஸ் இருக்கும்போது எப்படி கார்டு கோயிங்னு கேட்க போய் பத்தல. ஓ, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறியா? எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லம்மா. என் பையன் ஆசைப்பட்டா, அதனால கூப்பிட்டு வந்தேன். தோனியை பார்க்கணும்னாரு, அதனால பாதுகாக்கிறதுக்காக வந்தோம். ஓகே, இல்ல ரொம்ப வருஷமாவே பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் டிக்கெட் கிடைச்சது. அதான். நான் ஆக்சுவலா மும்பை சப்போர்ட்டர். ஆனா இந்த டைம் வந்து தலையை பார்க்கறதுக்காக வந்திருக்க மேட்ச் பார்க்க. ஓகே. தலையை ஒரு டைம் நேர்ல பார்க்கணும்ல, அதுக்காக. மும்பைக்கே ட்ரை பண்ண மேட்ச்க்கு டிக்கெட் கிடைக்கல. இந்த மேட்ச் தான் டிக்கெட் கிடைச்சிருக்கு. அதனால தலையை ஒரு டைம் நேர்ல பார்த்துடலாம். தோனி வந்து இப்போ இந்த வருஷம் கப் அடிச்சானா அடுத்தது சேப்பாக்ல ஃபைனல் ஆடுவோம். சேப்பாக்ல மறுபடியும் கப் அடிச்சானா அவ்வளவுதான் ரிட்டையர்மென்ட். அந்த மாதிரி நடக்கிற வரைக்கும் அவன் வருவான். நம்மதான் பாஸ் வருவான்ற வருவாங்க. ஓகே, நம்ம தலையோட இது வந்து லாஸ்ட் 2 மேட்ச் நம்ம சிஎஸ்கே வந்து தோத்துட்டோம். அதெல்லாம் கவலையே இல்ல. நம்ம எப்பவுமே கம்பேக் கொடுக்குற ஸ்டார்ஸ். இந்த மேட்ச்ல வந்து கம்பேக் கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, டிசி வந்தானா பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. அப்படிலாம் இல்ல. ஆனா இந்த மேட்ச் நம்ம தான். நான் ஆர்சிபி ஃபேனுங்க. ஆர்சிபி ஃபேனா? ஓகே, ஓகே. ஆசை நிறைவேற்ற கூட்டிட்டு வந்திருக்கேன். வேற லெவலுங்க. இந்த மாதிரி ஒரு லாயலான ஃபேன்ஸ்ல ஆர்சிபில தான் இருப்பாங்கன்னுவாங்க. சோ அது கரெக்ட் தானோ? கரெக்ட். வந்து சிஎஸ்கே டிசி மேட்ச் ஸ்டில் வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து ஒரு லாஸ் தான் நம்மளுக்கு. அது ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிட்டு என்னடா இது தொடர்ந்து 2 மேட்ச் தோத்துட்டோமே அப்படின்னு ஒரு ஜோன் இருந்தது. இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேட்ச் கண்டிப்பா நம்ம தான் இருக்கும். கண்டிப்பா ஏன்னா கம்பேக் கண்டிப்பா வரும். கான்வே இருக்காங்க, அந்த ட்ரிபாட்டிக்கு மேல கான்வே வந்திருக்காங்க. நாங்க நினைச்ச தோனி தான் கேப்டன்சி பார்த்தா ருத்ராஜ் தான் கேப்டன் திரும்ப வந்திருக்காரு. பாப்போம். தலைமையில என்ன நம்பிக்கைக்கோ அது ருத்து மேலே இருக்கு. நம்ம ஹோம் கிரவுண்டு எப்பயாவது ஒரு வாட்டி தோத்துறதுக்காக நம்ம எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா. ஆனா காலையில மழைலாம் வந்து இப்பயுமே ஒரு மாதிரி கிளவுடியா இருக்கு. சோ அது மேட்ச் எதை அஃபெக்ட் பண்ணும்? இல்ல நேத்தி அதான் பிரெடிக்ட் பண்ண. வைப் இன்னும் குறையல, அப்படியே தான் இருக்கு. எல்லாரும் பார்த்தாலே தெரியுது, அப்படியே தான் இருக்கு வைப். இன்னும் எதுவும் குறையல. அந்த 2 மேட்ச் லூஸ் பண்ணாலுமே நாங்க லாயல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் வந்திருக்காங்க இங்க. அவரை வந்து அகைன் சிஎஸ்கே ஓட கேப்டனா பாக்கும்போது என்ன அளவுக்கு ஒரு ஆக்சுவலா சொல்லப்போனா இது ரொம்ப பெருமையான விஷயம் தான் மேடம். ஏன்னா இப்போ ரீசன்ட் மேட்சஸ்லாம் பார்த்துட்டே இருந்தோம். அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிளான்டா இல்லை. எல்லாமே வந்து ஒரு வஸ்டான ஒரு சிச்சுவேஷனாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னா, சரி நம்ம தோனி வந்து நல்லா விளையாடுவார், அவருடைய ஸ்கோர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்தாங்க. பட் இது வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு டர்னிங் பாயிண்ட் தான், ஐ திங்க் ஸோ. ஏன்னா தோனி திரும்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் இந்த அளவுக்கு கொண்டு வர போறாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். பட் ஸ்டில் டுநைட் எல்லாரும் ஒரு அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து 2 மேட்ச் வந்து தோத்துட்டே இருந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. இல்ல மேடம், நம்ம சைட்ல வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஓகே, என்னதான் மேட்ச் தோத்தாலும் என்னதான் வந்து நம்ம அந்த அளவுக்கு அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாம நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே அதை எனி டைம் என்கரேஜ் பண்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ எங்களுக்கு அது ஒரு பெருசா இல்லை. வாட்எவர் இட் இஸ், எனி டைம் சிஎஸ்கே. ஓகே, இப்போ வந்து நம்ம ருத்ராஜ் வந்து பெட்டர் கேப்டன்சி இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அகைன் வந்து நம்ம தலை தோனி வந்து கேப்டன்சி பண்ணாலுமே ருத்ராஜ் இது வரைக்கும் கேப்டனா இருந்து நம்ம வந்து ஒரு 2 மேட்சஸ் இந்த சீசன் வந்து தோத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நல்லா வின் பண்ணாலுமே அடுத்த மேட்சஸ் தான் தோத்துருக்கோம். அவரோட கேப்டன்சில எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க? மேம், அவர் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து விளையாடுறாங்க தான். நம்ம எல்லாரையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் இவர் வந்து இப்படி பண்ணலை, அவர் வந்து அப்படி செய்யலைன்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஸோ த திங் இஸ் ஓகே, நான் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் எஃபர்ட் போட்டிருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் கேப்டன்சி கொண்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள். ஓகே, இன்னைக்கு மேட்ச்ல வந்து கண்டிப்பா சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு நினைப்போம். பட் டிசி வந்து எந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேம், லாஸ்ட் மேட்சஸ்லாம் பார்க்கும்போது டிசி வந்து அவங்களோட எஃபர்ட்ஸ் நிறையா கொடுத்து ரொம்ப அவங்க என்ன சொல்கிறது, ஸோ அவங்களோட ஃபீல்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு எஃபர்ட்டிவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஓகே, ஸோ இந்த டைமும் ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். லாஸ்ட் ஓவர் பிபி ஏத்துறது இதுலயும் இருக்கு. கண்டிப்பாக மேம், எப்பவுமே வந்து இந்த டிசியும் இந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் காமன் மேட்சஸ். பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் தாண்டி இது சிஎஸ்கேவோட ஆட போகிறாங்கன்றது ஒரு ஹியூஜ் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஹைப் தான் இது. கண்டிப்பாக நல்லா ஒரு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம ஃபார்ம்லயே இல்ல நம்ம பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்து சிஎஸ்கே டீம் மேல வந்துட்டே இருக்கு. முக்கியமா தோனி வந்து லாஸ்டா வராரு. மேட்ச் வந்து அந்த பிட்ச் அந்த மாதிரி தான், லோ பிட்ச் தான், அவ்வளவுதான் ஆட முடியும். இந்த வாட்டி பார்ப்போம், சேம் தான். நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. என்ன டைம்னு சொன்னாலும் இந்த கிரவுண்டு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இவங்க இவ்வளவு நாளா ஹோம் கிரவுண்டுன்னு சொல்ற அந்த
பெனிஃபிட்லாம் இப்பயும் கிடையாது. பார்ப்போம், ஒரு ஸ்கோர் ஒரு 170க்குள்ள 150க்குள்ள போயிட்டோம்னா நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, தோனி மேல இருக்கக்கூடிய கான்ட்ரோவர்சிஸ் எந்த மாதிரி பாக்குறீங்க? பிகாஸ் அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இப்போ இருக்க கிட்ஸுக்கு தெரியாது அவர் எவ்வளோ பெரிய பிளேயர். ஆடுறதுனா அவர் இந்த 41 வயசுல அவன் யார் கூட கம்பேர் பண்ண முடியும்? அவரு கம்பேர் பண்றதே தப்பு. அது அவங்களுக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு அதுல? அவர் ஏஜுக்கு இவ்வளவு தூரம் ஆடுறதுன்னா பெரிய விஷயம் தான். எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இத்தனை வருஷம், அதெல்லாம் பார்க்காம இப்போ மட்டும் நடக்கிறத பார்க்க கூடாது. முன்னாடி எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்கு அதையும் சேர்த்து பார்க்கணும். ஆனா இங்க நிறைய பேர் வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பேட்டிங் ஆர்டர்ல வரலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அவர் வந்து இல்ல நான் வழி விடுறேன், லைக் வந்து அவங்க பிளேயர்ஸ் மற்ற பிளேயர்ஸ் அடிச்சு வின் பண்ணா நல்லது தானே அப்படின்னு அவரோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாரு. அது சிஎஸ்கே ஃபேனா அதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு ஏஜ் ஆகுது, ஃபியூச்சர்ல வர்ற பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு, அவ்வளவுதான். ஏன்னா சிஎஸ்கே டீமுக்கு இந்தியன் ஜெர்சில வந்திருக்கீங்க என்ன? ஆமாங்க, ஆக்சுவலி எனக்கு வந்து சைஸ் இஷ்யூஸ் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் பெங்களூர் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து சிஎஸ்கே ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால தான் எல்லாரும் வந்து ஒரே தான், நம்ம எல்லாரும் இந்தியன்ஸ், அதனால இந்தியன் ஜெர்சி தான். தோனியோ நமக்காக தான் விளையாடுறாரு, கோலியோ நமக்காக தான் விளையாடுறாரு, நம்மளும் இந்தியன். அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். பட் அதர் ரீசன் இஸ் சைஸ் ரீசன் ஆல்சோ. நம்ம ஃப்ரெண்டு வந்து கூட வந்திருக்காரு. நாங்கள் எப்போவுமே ஹார்ட் கோர் சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ். இன்னைக்கு வந்து ஏதோ வந்து தோனி தான் மறுபடியும் கேப்டனாக வரப்போறாருன்னு அதை சொல்கிறாங்க. அது இருந்தால் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளஸிங், ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா வந்து வருஷம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3ல் வந்து 2 மேட்ச் தோற்றுரும். இது வந்து சிஎஸ்கேட ஒரு வழக்கமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டடாக ஒரு டிஜெக்டடாக இருக்கும். எப்படியோ இன்னைக்கு வந்து ஜெயிச்சுட்டு போகணும்னு சொல்லி தான் எல்லாம் வேலை ஒட்டி விட்டு கஷ்டப்பட்டு இங்கங்கே டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு ஏன் தோனி ரொம்ப பிடிக்கும்? அவர் நல்லா பேட்டிங் ஆடுவாரு. ஆனா இப்ப இருக்க கிட்ஸ்க்குலாம் அவர் வந்து எந்த அளவுக்கு பேட்டிங் ஆடுவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் லாஸ்ட்ல வந்து நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன். ஓகே, அப்புறமா ஒரு 6 ஹெலிகாப்டர் ஷாட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் வந்து டக்குன்னு அவுட் ஆயிட்டு போயிடுறாரு, லாஸ்ட்ல தான் பேட்டிங் ஆட வராரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கும்? அவர் லாஸ்ட்ல பேட்டிங் ஆடினாலும் எப்படி இருந்தாலும் வராருல்ல, வந்தாலே எனக்கு சந்தோஷம். வந்தாலே சந்தோஷம். சந்தோஷமாப்பா அவனுக்கு. ஓகேப்பா. 2 மேட்ச் தோத்துட்டாங்கல்ல தொடர்ந்து, இப்ப இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுதா? கன்ஃபார்மா அப்படிதான் வந்திருக்கேன். கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஆனா கடைசி 2 மேட்ச் வந்து அவங்க தோத்துட்டே இருந்த ஒரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டைம் ஹோம் வந்திருக்காங்க இல்லையா, வெயிட்டா ஜெயிச்சிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மும்பையும் கம்பேக் கொடுக்கணும், சிஎஸ்கேவும் கம்பேக் கொடுக்கணும். 2 டீம் அடிச்சு மேல வரணும். அவங்க ஃபைனல் ஆனதா செமையா இருக்கும் மேட்ச். ஓகே, 2 டீமும் வந்து ஃபைனல் 2 டீம் வந்து ஃபைனல் விளையாடணும். அப்பதான் ஐபிஎல்கே வந்து திருவிழா மாதிரி ஆகும். ஓகே, 2 டீம் கிட்டயும் 5 கப் இருக்கு. இந்த வருஷம் கப் யார் அடிக்கணும்? இந்த வருஷம் கப்பா? ஏங்க இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா क्वेश्चन கேட்காது. ஏன்னா நீங்க எம்ஐ ஃபேன், ஆனா வந்து தலையோட ஃபேன். சோ யார் கப் அடிச்சா ஓகே? நீங்களே சொல்லுங்க. சிஎஸ்கே வந்து 23ல வந்து கப் அடிச்சிச்சு. நாங்க 5 வருஷமா கப் அடிக்கல, காத்துனுறோம். எங்களுக்கு தான் கப் கிடைக்கணும். ஆனா இந்த வாட்டி மும்பை வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. கொஞ்சம் பேட்டிங்ல ஃப்ளோ கொஞ்சம் கம்மியா இருக்கு. பாப்போம், அடுத்த மேட்ச்ல வந்துருவாங்க. தலைவர் ரோஹித் சர்மா வந்தா சரி, எல்லாம் ஃபார்முக்கு வந்துருவாங்க. அவர் இல்ல, சோ அது எவ்வளவு இன்ஜூரின்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. மேட்ச் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுங்க. தலைவனுக்காக தான் மேட்சே பார்க்குறோம். அவர் இல்லாத வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துருவாரு. அடுத்த மேட்ச்க்கு வந்துருவாரு. அவர் இல்லாத பாத்தீங்கன்னா பேட்ல வந்து பெரிய கம்பேக்கே கொடுக்க முடியல யாராலையும். அவர் ஓப்பனிங்ல கொடுக்குற பார்ட்னர்ஷிப் வந்து யாராலையும் கொடுக்க முடியல. அதுவும் வந்து பெரிய ஃப்ளோ தான் இவங்களுக்கு. அதனால அடுத்த மேட்ச் கண்டிப்பா வருவாரு, அடிப்பாரு மேட்சை. மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாரு. நம்ம தலைவர் மேல வந்து இப்ப நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்து சொல்றாங்க. ஏன்னா அவர் பேட்டிங் ஆர்டர்ல கடைசியா வராரு. ஆமாங்க, அவர் வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர் யாருக்காக விளையாடுறாரு? எல்லா ஃபேன்ஸ்க்காக, நம்ம பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக. அவரால் 42 வயசு ஆளு கூட்டு வந்து நீங்க 10 ஓவர் வந்து விளையாடுவாரா, ஓடுவாரா? முடியாது. அவரால் வந்து லாஸ்ட் 2 ஓவர்ல என்ன அடிக்க முடியுமோ அதை அடிச்சு கொடுக்குறாரு. அவரால் டீமுக்கு என்ன அவரோட வழக்கம் ஃபாஸ்டா வந்து யாராவது ஸ்டெம்பிங் பண்றாங்களா சொல்லுங்க? யாரும் இல்ல. இது வரைக்கும் இந்தியாவில் யார் அந்த மாதிரி பண்றாங்க? அவ்வளவு ஸ்பீட் ஸ்டெம்பிங் யார் பண்றாங்க? மும்பைல வந்து சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுத்ததுனால தான் அந்த ஸ்டெம்பிங் தான் மேட்சை மாத்துச்சு. அந்த பார்ட்னர்ஷிப் அடிச்சாங்க, மேட்ச் மாறுச்சு. இந்த பெங்களூர் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு சால்ட்டோட விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. சூப்பரான அந்த அளவுக்கு ஸ்பீடான ஸ்டெப்பிங் யாருமே இங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இவங்க சொல்ற சும்மா ஏதாவது தற்கூரிங்க ஏதாவது சுயச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இருந்து உங்களுக்கு தெரியாது. 2008 இருந்து மேட்ச் பாக்கணும், அப்பதான் தலையை பத்தி இவங்களுக்கு தெரியும். இவங்க இருக்கிறவங்களாம் தற்கூரிங்க. சும்மா இந்த ஆர்வக்கோளாறுல நான் சிஎஸ்கேனா ஒருத்தர் மும்பைனா நான் சிஎஸ்கேன்னு சண்டைக்கு வரலாம், ஆர்சிபி நான் சிஎஸ்கேன்னு சண்டைக்கு வரேன். அவன் தான் லூஸ் மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, டிக்கெட் கிடைக்கிறதே அவ்வளவு கஷ்டம்ன்றப்ப எப்படி வந்து அடிச்சு பிடிச்சி வாங்குறீங்க? ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்ன பண்றது? யாராவது ஒரு கான்டாக்ட்ஸ் ஏதாவது ஒரு யாருக்கிட்ட பேசி, இல்லை இங்கே யாராவது விற்கிறவங்களா இருக்காங்களா, இன்னைக்கு வந்து தெரிஞ்சவங்க மூலியமா. அப்படிதான் ஆன்லைன்ல வந்து ஒரு வாய்ப்பே இல்லை. ஆன்லைன்ல வந்து நம்ம லாகின் பண்ணா இவருக்கு 3 லட்சம் வெயிட்டிங், எனக்கு 2 லட்சம் வெயிட்டிங். அந்த வெயிட்டிங்லாம் வரதுக்குள்ள டிக்கெட் அடுத்த 4 மேட்சுக்கு சேல் ஆகிற மாதிரி ஆயிடுது. அது ஒரு ஹோப்லெஸ் இது.
மற்றபடி வந்து வெளியே ஏதாவது கான்டாக்ட்ஸ் இருந்தால் யாராவது வந்து தெரிஞ்ச சோர்ஸ் மூலியமா ஏதாவது ஒரு கிளப்போ ஏதாவது வருதுன்னா அப்படி வாங்கிடும். 2 மேட்ச் வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி லைக் ஒரு வருத்தம் இருக்கு எல்லாருக்குமே. ஸ்டில் வி ஆர் சப்போர்ட் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் இருந்தாலுமே 2 மேட்ச் தோத்துட்டோமேப்பா, அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணும். அதுல தோனியோட கேப்டன்சி அகைன் ஒரு கம்பேக் இருக்குன்றப்ப அது ஒரு ஃபேனா எந்த ஒரு மொமெண்டா இருக்கு? இல்லை மொமெண்டம் கொஞ்சம் போயிடுச்சு. பட் இன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே கம்பேக் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் என்னோட ஒப்பீனியன் படி லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து தோனி வந்து நாட் ஓன்லி தோனி அவனோட பொசிஷன் வந்து ரொம்ப டவுன் ஆர்டரில் இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் மேலே ஆடணுங்க. இந்த 8 நம்பர் 9 நம்பர் 10 நம்பர் எல்லாம் விளையாடுனாங்கன்னா அது ஒரு பயங்கர அவரை பார்க்க நாங்கள் வர்றோம். நாங்களாம் ரியல் ஃபேன்ஸ் 2008 வரோம். இப்போ வரவங்க என்னன்னாக்கா நம்ம விக்கெட் போனாலே கை தட்டுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க அவர் வரணுன்ட்டு. டிஜே பாட்டு கேட்கவோ இது பண்ணவோ நம்ம 4000 5000 10,000 கட்டல. எங்களோட ஃப்ரான்ச்சைஸ் 2008 ஃபாலோ பண்ணுறோம். அவங்கள ஜெயிக்க பார்க்க தான் நாங்கள் இங்கே வரோம். வி ஆர் ரியல் கிரிக்கெட் ஃபேன்ஸ், வி வாண்ட் டு வின். அந்த 6ஆம் நம்பர் ட்ராஃபி இது வரைக்கும் எந்த டீமும் 6 ட்ராஃபி வெல்லல. 5 ட்ராஃபி எங்ககிட்ட இருக்கு, 5 மும்பை கிட்ட இருக்கு. 6வது ட்ராஃபி வெல்ற முதல் டீம் சிஎஸ்கே இருக்கணும் தான் எங்களோட ஆசை. பட் இந்த மாதிரி லோ பாடி லாங்குவேஜோட கேம் ஆட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். மற்ற டீம்லாம் இப்போ இந்த பஞ்சாப் இப்போ ஸ்ரேயர்லாம் அங்கே போன பிறகு ஜெயிக்காதவங்களாம் இப்போ நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம கேமை லிஃப்ட் பண்ணோம். நம்ம ஃபேன்ஸ் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணோம். தோனி எல்லாருக்கும் வேணும். பட் அட் த சேம் டைம் சிஎஸ்கேட வின்னு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதான் நான் நம்புறேன். ஓகே, இந்த மேட்ச்ல வந்து நம்ம தலையோட தரிசனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இல்ல நானே சொல்றேன் பயங்கர கான்ட்ரோவர்சி இருக்கு. அவர் வந்து அந்த நானே சொல்றேன் இப்போ வந்து அவர் ரிட்டையர் ஆக போறாருன்னு ஒரு சப்போஸ் ஒரு முடிவு எடுத்துட்டாரு இந்த வருஷத்தோட லாஸ்ட் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கற்பனையா சொல்றேன். அப்படி இருந்தா டைரக்டா ஒரு 1 டவுன் வந்து பேட்டிங் ஆடலாமே. ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனர் அவுட் ஆன அவருக்கு பாருங்க கீழே வந்து 10 பால்ல 15 பால்ல 36 30 40 அந்த மாதிரி அடிக்கிறாருனாக்கா மேல ஒரு 80 பால் 100 பால் இருக்கும்போது வந்து அண்ணா எவ்வளோ அடிப்பாரு. அவருக்கு இருக்கிற பவருக்கு அவருக்கு அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டோ அதெல்லாம் பார்த்து தான் நான் அன்மேரிடா இருக்கும் போது வந்து சிஎஸ்கே ஐபிஎல்ல ஆட ஆரம்பிச்சது. இப்போ பொண்ணு வந்து 15 வயசு ஆயிட்டா. ஸோ அப்படி இருக்கச்ச அவ்வளோ நாளாக நாங்கள் பார்க்குறோம். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. ஏன் லேட்டாக வராருன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். அது அவர் சொல்ற ரீசன் என்னவா இருக்குன்னா இப்ப இருக்க பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம இடம் கொடுக்குறோம். அவங்க அடிச்சு ஜெயிச்சாலுமே கிடையாதுங்க. இடம் கொடுக்கறதுக்கு அப்ப நம்ம ஆடாமே இருக்கலாங்க. இப்போ நான் வந்து இப்போ சப்போஸ் இப்போ நீங்களே இப்போ இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நீங்க வேற யாருக்கும் இடம் கொடுக்கணும்னா வேற யாரும் தான் வந்து இன்டர்வியூ எடுக்கணும். நீங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த ஜாப் பிடிச்சிருக்கு, நீங்க அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்க வளரணும், நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் மெயின். மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னா வெளியே இருந்து கொடுக்கலாம், நம்ம உள்ள இருந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. அவர் மேல ஆடினாரா பின்னி எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கூட அந்த பவர் இருக்கு, கெத்து இருக்கு, சப்போர்ட் இருக்கு. மெயினா நம்ம கத்தல அவர் பேர் தவிர யார் பேரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல வைஃப் உட்காந்துருந்தா அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனா தோனி தான் எல்லாரும் சொல்றாங்க. அதுதான் ஹோப்பிங் டு வின். இன்னைக்கு வந்திருக்கோம், ஜெயிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்க இது கொடுத்துருக்கோம். உங்க லக்கு மூலியமா ஜெயிக்கிறோம்னு பாக்குறோம். உங்க இதுவும் எல்லோ கலரா இருக்கு, விசில் போடு எல்லோ.